கோர்ட்ல 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு சொன்னோடனே அங்கேருந்து அபி அப்படியே கோவமா வெளியே வராங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. சரி போகட்டும்னு சொல்லிட்டு பின்னாடியே ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே போயிட்டு உள்ள ராகவ் தேடுறாரு. அபியை காணோம், எங்கே அபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாரு. ஆனால் நீங்கள் அபியை பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடியே வந்தா ஆனால் வீட்டுக்கே வரல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ராகவ் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அப்பயும் ஃபோன் எடுக்கவே இல்லை. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன எங்கே போயிருப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காரு. சரி நான் போய் வெளியே தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அபி நீ எங்கே இருக்க அபி, எங்கே இருக்க, எங்கே போன அபி, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக தேடிட்டுருக்காரு. எங்கேயுமே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு திண்ணையில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட போகிறாரு. போயிட்டு என்ன அபி, எதுக்காக நீ கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வராமல் நீ இந்த இடத்துல உட்காந்துட்ருக்க, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்கெலாம் வரவே மாட்டேன். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சொல்ல அபி என்ன பண்ணணும் அப்படின்னு ராகவ் அப்படியே முட்டி போட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், கோர்ட்டில் உங்களையும் என்னையும் சேர்ந்து 6 மாதம் வாழ சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரே வீட்டில். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டிவோர்ஸ் அவங்க கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் மது எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. மதுவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, எதுக்காக என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னால் உன்னை விட முடியாது அபி, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே மைண்டில் நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, மதுவை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்பயும் ராகவால் எதுவுமே பண்ணவே முடியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் நடிக்காதீங்க. என் மேலே பாசம் இருக்க மாதிரி தயவு செய்து நீங்கள் நடிக்காதீங்க. உங்களுக்கு மது தான் பிடிக்கும், மது கூட தான் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ என்னை தாண்டி புரிஞ்சு வச்சிருக்க லூஸு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு ராகவ் அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்க.